ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு பொங்கல் ஸ்பெஷல் ரீடிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த பொங்கல்ல இருந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். அண்ட் இந்த ஒரு பொங்கலப்போ நீங்கள் உங்களோட லவ்டு ஒன்ஸோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு டேயாக வந்து கொண்டாடணும். அண்ட் ஒரு ஸ்பெஷல் டேவாக வந்துட்டு இதை நீங்கள் மேக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விஷ் பண்ணுறேன். அண்ட் இந்த பொங்கல்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நியூ பிகினிங்ஸ், ஒரு நியூ ஸ்டார்ட், எதெல்லாம் ஒரு பிளாக்கேஜாக இருக்கோ அது அத்தனையுமே வந்துட்டு ரிலீஸ் ஆகி நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் நோட், பாசிட்டிவ் எனர்ஜியோட வந்துட்டு நம்ம ரீடிங்குள்ளாரையும் போய் பார்ப்போம். யூனிவர்ஸ் வந்து இந்த பொங்கல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு பொங்கல் பிளெஸிங்ஸின் மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். ஓகே. பைல் நம்பர் 2, திஸ் ஒன், பிங்க். பைல் நம்பர் 3, பிங்க் ஃபெதர். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வண்டர்ஃபுல். Pile number 1, be kind to yourself. தெரியுதா? ஓகே, வண்டர்ஃபுல். ஸோ pile number 1 வந்துட்டு டைரக்டாவே be kind, self love. செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் இந்த பொங்கல்ல இருந்து வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ வந்து அதிகமாக வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு லவ், கேரிங் நீங்களே கொடுக்கணும். பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1, ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே. Prosperity, wonderful. Career. I think pile number 1க்கு very direct messages வருது. So first, friendship. See, உங்களுக்கு பாத்தீங்கன்னா pile number 1 பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹார்ட் சக்ரா ரொம்ப நல்ல ஹீல் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேங்களா? இப்போ கரண்ட்லி வந்து ரொம்ப தனிமையாக இருக்கலாம். ஒரு பாண்டிங் யார் கூடயுமே வந்து உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட ஏக்கங்கள், இதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த பொங்கல்ல இருந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து வருது. ஸோ ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், ஒரு நியூ பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் வெரி கம்ஃபர்ட், ரொம்ப வந்து அந்த பர்சன் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள நம்பி எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு உங்களோட மனசில் இருக்கக்கூடிய அந்த ஏக்கங்கள் மேற்கொண்டு ஷேர் பண்ணலாம். அது அவங்க வந்துட்டு ஒரு பாசிட்டிவாகவும் எடுத்துக்குவாங்க அண்ட் ஆல்சோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவுமே இருப்பாங்க. ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல்ல இருந்து உங்களோட ஹார்ட் சக்கரா நல்ல ஹீல் ஆகும். இப்போ இம்பேலன்ஸாக இருக்கு அப்படின்னா பேலன்ஸ் ஆகும், விச் இஸ் குட். அந்த பழைய லவ், அந்த கேரிங், லவ் ஷேரிங் இதெல்லாமே வந்துட்டு அகெயின் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நீங்க ஒரு நியூ பர்சன், ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா கூட வந்துட்டு மாறுவீங்க. உங்களுக்குள்ளார வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சாஃப்ட்னஸ், அந்த ஒரு கேரிங், அந்த ஒரு மதர் எனர்ஜி இருக்கு. ஸோ அது வந்துட்டு டெஃபினட்டா வெளியே வரும். ரொம்ப காம் அண்ட் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, எதை பத்தியுமே வந்துட்டு நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டீங்க. இனி வரக்கூடிய டேஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட எனர்ஜி. பர்சனலி வந்துட்டு நிறைய மாற்றங்கள் தெரியுது.
உங்களோட கேரக்டர் வைஸ்ல, பர்சனாலிட்டி வைஸ்ல நல்ல டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கும். இந்த ஒரு மாற்றத்துக்கு உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் பார்த்தீங்கன்னா சம்வேர் உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து தான் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லாம இருக்கலாம். இனி வரக்கூடிய டேஸ்ல உங்களோட மெயின் ஒரு ஒரு முக்கியமான ப்ரையாரிட்டி ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த பர்சன் உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வழி காமிப்பாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இது வரைக்கும் நிறைய ஒரு டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கலாம், இல்லைன்னா உங்களை நிறைய அளவச்ச ஃப்ரெண்ட்ஷிப், ஏமாத்தின ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். பட் இனிமேல் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமையும், ஒரு நியூ பாண்டிங் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து வெரி பாசிட்டிவ் பர்சனாக இருப்பாங்க. உங்களுக்கு லைஃப்னா இது அப்படின்னு அழகாக சொல்லி கொடுப்பாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்களும் கிடைக்கும். அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா உங்க மேல உண்மையான ஒரு கேரிங் வைப்பாங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்னர் சைல்டு, அந்த ஒரு ஜாய்ஃபுல்னஸ், அந்த ஒரு குழந்தைத்தனம், ஹாப்பியா இருக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து வெளியே கொண்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப், நியூ பாண்டிங் வண்டர்ஃபுல்லா இருக்கு. பைல் நம்பர் 1, கெரியர், ப்ராஸ்பெரிட்டி. கெரியர் வைஸ்ல பார்க்கறப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். அண்ட் ஃபினான்ஷியலி இப்போ வந்து பைல் நம்பர் 1க்கு ஒரு சில பிளாக்கேஜஸ், ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கலாம். அது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகும். அண்ட் ரைட் நவ் வந்து நீங்க ஒரு பிளாங்கா இருக்கீங்களா, அடுத்து என்ன செய்யறது, என்ன பண்றதுன்னு தெரியல, அது எப்படி செய்யணும்னு தெரியல, எனக்கு ஐடியா இருக்கு ஆனா அது செய்யறதுக்கு ஹெல்ப் கிடைக்கல, இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்தில் இருந்தீங்கன்னா டோன்ட் வரி, உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலயமாவுமே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கும். என் கெரியர் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கெரியரை பார்க்கறப்போ வந்துட்டு நல்ல ஒரு ஹோப் இருக்கு. அண்ட் உங்களோட விஷன்ஸுமே நல்லா இருக்கும். கெரியர் ரிலேட்டடா இனி வரக்கூடிய டேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ வந்து ஒரே ஒரே என்ன சொல்றது, ஒரு வைடான ஆப்ஷன் இல்லாம ஒரே ஆப்ஷனே வச்சுட்டே நீங்க போயிட்டு இருக்கீங்க கெரியர்ல. பட் இனி இந்த வரக்கூடிய டேஸ்ல பாத்தீங்கன்னா கெரியர் விஷயமா நிறைய டிஃப்ரெண்டா நீங்க ட்ரை பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட மைண்ட் செட், விஷன்ஸ்ல வந்துட்டு டிஃபரன்சஸ் வரும், சேஞ்சஸ் வரும். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்கு கெரியர்ல. ஓகே, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா மாற்றங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மாறத்துக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய சான்சஸ் கொடுப்பாங்க. பட் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கணும் ப்ராப்பரா. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயாவது பண்ணியிருக்கீங்க, எஸ் திருப்பி வரும். யார்கிட்டயாவது பணம் கொடுத்துருக்கீங்க, அவங்க இன்னும் திருப்பி கொடுக்கல அப்படின்னா எஸ், ஏதோ ஒரு ஒன் டே எல்லாமே வந்துட்டு சால்வ் ஆகும், திருப்பி கொடுப்பாங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்றீங்க, எஸ் கிடைக்கும். ஒர்க் ஏரியாவில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு பாண்ட் உருவாகும். டீம் ஒர்க், உங்களோட டீம் ஒர்க்ல ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்துட்டு இருக்கும். டுகெதரா வந்துட்டு நீங்க கண்டிப்பா வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. அண்ட் வந்துட்டு பிஸ்னஸ் பிளானிங் இருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எஸ் பண்ணலாம், ஒரு ஒரு வாய்ப்பு அதுவும் வருது. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் பி ஹாப்பி. ஏன்னா வந்து வாய்ப்புகள் நிறைய வருது. இனி இந்த பொங்கல்ல இருந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். உங்களோட மைண்ட் செட்லுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஐடியாஸ் ஆல்சோ வரும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஆக்டிவா இருங்க அண்ட் வந்துட்டு ஃபோக்கஸ்டா இருங்க. ஓகே, அது 2 விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களுக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களை சுத்தியே தான் இருக்கும். அண்ட் திடீர்னு அந்த ஒரு சான்ஸ் வரும்.
நார்மலாக இப்போ உங்களோட அந்த ஒரு பிளான்டாக நீங்கள் போயிட்டுருப்பீங்க. இந்த டைம் பீரியடில் இதுன்னு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி சடனாக வரும். ஸோ பி ப்ரிப்பேர்ட். ஓகேங்களா? கொஞ்சம் இந்த டைம் பீரியடில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்கணும், ப்ரிப்பேர்டாகவுமே இருக்கணும். ஏன்னா உங்களை சுற்றி நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். இது வந்து உங்கள் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பைல் நம்பர் 1, இந்த பொங்கல் மெசேஜ் இது ரொம்ப நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் தான். 3 கார்ட்ஸை பார்க்குறப்பவுமே உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஹோப் தெரியுது, நிறைய வழிகள் தெரியுது. ஒரே ஒரு விஷயம்தான், உங்கள் மைண்டை காம் பண்ணுங்க. இந்த ஓவர் திங்கிங் வேண்டாம், எதை நினைச்சும் பயம் வேண்டாம், அண்ட் ஃபியூச்சர் நினைச்சு தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத பயம் வேண்டவே வேண்டாம். பிகாஸ் எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாக தான் இருக்கு. இந்த டைம் பீரியட்ல உங்கள் மைண்ட் செட் ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸை கொடுக்கும். ஒரு தேர்ட் பர்சனோ இல்லை மற்றவங்க வந்துட்டு இந்த டைமில் உங்களுக்கு சேலஞ்ச் கொடுக்குறாங்களோ இல்லையோ, உங்கள் மைண்ட் செட் அண்ட் உங்களோட அந்த எனர்ஜி உங்களுக்கான ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு பி கைண்ட் டு யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதே வந்துட்டு டைரெக்டாக யூனிவர்ஸுமே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ, ஸோ உங்களுக்கு இந்த பொங்கல் எப்படி இருக்க போகுது அண்ட் இந்த பொங்கல்ல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள், நல்ல பிளெஸிங்ஸ் கிடைக்க போகுது பார்ப்போம். ஓகே, வெயிட். Pile number 2. Lighten your load. Okay. Finding fertility. So, pile number 2. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட இந்த பாரம் இறங்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நிறைய பாரம் இருக்கு. பாஸ்ட்டு இல்லைன்னா உங்களோட ஓன் லைஃப், ஃபேமிலி லைஃப், டூ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது எல்லாமே வந்துட்டு உங்களை விட்டு கொஞ்சம் போகும். அண்ட் நீங்கள் உங்களோட லைஃப்பை பார்க்கறதுக்கு, உங்களோட லைஃப்ல அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் இனிமேல் நிறைய இருக்கும். ஓகே, அண்ட் ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு யூனிவர்ஸ் இந்த ஒரு ஸ்பெஷல் டேல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இவ்வளோ இயர்ஸா வந்துட்டு நிறைய விஷயங்கள் கத்திருப்பீங்க லைஃப்ல, நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு, நிறைய நாலேஜ் இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். நீங்க ஒரு மென்டராகவுமே ஒரு டீச்சராகவுமே வந்து இருக்கலாம் ஒரு சில பீப்புளுக்கு. ஸோ இந்த ஒரு டைம் பீரியட்ல வந்து நிறைய பேர்த்துக்கு உங்களோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்சஸாக இருக்கட்டும், உங்களோட அந்த விஸ்டமாக இருக்கட்டும், அது தேவைப்படுது. ஸோ நிறைய யாருக்கு வந்து உங்க உதவி தேவையோ டெஃபினட்டா யோசிக்காம வந்துட்டு நீங்க செய்யலாம். அண்ட் இனிமேல் உங்களுக்கான ஒரு நியூ டோர் ஓப்பன் ஆக போகுது ஃபார் பைல் நம்பர் 2. இவ்வளோ வருஷம் மற்றவங்களுக்காக வாழ்ந்திருப்பீங்க, ஃபேமிலிக்காக, இல்லை உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்காக எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்கலாம், உங்களோட ஓன் ட்ரீம்ஸ், கோல்ஸ், உங்களோட விஷஸை மேற்கொண்டு. பட் அந்த பாரங்கள் எல்லாமே வந்துட்டு இறங்க போகுது. இனி உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு தேட ஆரம்பிக்க போறீங்க. ரைட், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட ஆன்சஸ்டர்ஸாக இருக்கட்டும், உங்களோட லவ்டு ஒன்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ், இவங்க எல்லாருமே உங்க கூட தான் இருக்காங்க. ஸோ இனிமேல் உங்களுக்கு நிறைய சயின்ஸும் கொடுப்பாங்க, நிறைய கைடன்சஸுமே வந்துட்டு உங்களுக்கு வரும். அண்ட் நீங்க நிறைய பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பார்க்குறீங்க. எஸ், நீங்க ஒரு ப்ரொடெக்ஷன்ல தான் இருக்கீங்க.
உங்களுக்கு ஒரு மெசேஜஸ் வந்துட்டு டெஃபினட்டாக வந்து கொடுக்குறாங்க. அண்ட் உங்களை சுற்றி நிறைய நோட் பண்ணுங்க. உங்களுக்கான மோட்டிவேஷனே பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் ஆல்சோ உங்களுக்கு பயங்கர மோட்டிவேஷன் கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு நியூ பர்சன் என்டர் ஆவாங்க உங்கள் லைஃப்பில், ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ பார்ட்னர், எனி ஒன். பட் ஆனால் ஒரு நியூ பர்சன் வராங்க. அவங்க வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க, நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க. ஹாப்பினஸ், எஸ், குட் நியூஸ் இருக்கு கண்டிப்பாக. கரியர் ஃபினான்ஷியல் பிளாக்கேஜஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஒரு சில பீப்புள் கெரியர் ரிலேட்டடாக, உங்களோட ஜாப் ரிலேட்டடாக ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரியும் இருக்கு. அப்ராட் போகலாம், இல்லை ரொம்ப நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு லாங் டிஸ்டன்ஸ் கூட நீங்கள் போகலாம். பட் தேர் இஸ் ஆல்வேஸ் அ ஹோப். இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஹோப் இருக்கும், நிறைய சான்சஸ் ஆல்சோ வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஃபார் பைல் நம்பர் 2 உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது. அஸ் அ பர்சனலி சொல்கிறேன், உங்களோட பர்சனாலிட்டிலையும் சரி, அண்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கறதுலையும் ஹேண்டில் பண்ணுறதுலையுமே மாற்றங்கள் ரொம்ப தேவை. போல்ட்னஸ் அண்ட் குட் நியூஸ், மேரேஜ். எஸ், மேரேஜ் வந்து கண்டிப்பாக நடக்கும். வெரி சூன் மேரேஜ் ரிலேட்டடாக ஒரு ஹாப்பி நியூஸ் ரிசீவ் பண்ணுவீங்க. சில்ட்ரன், குழந்தைங்க மூலயமா ஒரு ஹாப்பி நியூஸ் ரிசீவ் பண்ணுவீங்க. ஃபெர்டிலிட்டி பாசிபிள். அண்ட் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஒரு க்ளோ ஆவீங்க. ஆக்சுவலி நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆரா இருக்கும். அதாவது உங்களை விட்ட ஒரு பாரம் இறங்குச்சுன்னா எப்படி ஒரு லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒரு லைட்னஸ் இருக்கும் உங்களுக்குள்ளார. ஒரு டோட்டல் ஃப்ரீடம் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கான ஒரு லைஃப் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் வந்து கிடைக்கும். அது நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வரக்கூடிய டேஸில் உங்கள் ஆரா ரொம்ப நல்லா இருக்குங்கிறப்போ அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. எனக்கு பார்க்குறப்ப வெரி கலர்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் உங்களோட ஒரு ரொம்ப நாளாக வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. எஸ், அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ தட் இஸ் அது ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு பைல் நம்பர் 2க்கு. அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன, நீங்க யாரு, உங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு குவாலிட்டி இருக்கு, என்ன மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறதே நிறைய தேடுவீங்க. அதோட தேடல்கள் அதிகமாக இருக்கும். உங்கள் லைஃப்பை பத்தி, உங்களை பத்தி நிறைய வந்து யோசிப்பீங்க, நிறைய தேடுதல்கள் இருக்கும். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஞ்சல்ஸ் அண்ட் உங்களோட லவ்டு ஒன்ஸோட சப்போர்ட் ஆனால் உங்களுக்கு நிறைய இருக்கு. மேபி நீங்கள் வந்து உங்களுக்கு டைரக்டாக அந்த ஒரு லவ், அந்த ஒரு சப்போர்ட் இல்லைனாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் இந்த பொங்கல்ல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு லுக் அட் த கார்ட்ஸ் பார்க்குறப்போ நிறைய ஹோப் இருக்கு, நிறைய கலர்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸ் ஆல்சோ இருக்கு. அண்ட் உங்களோட அந்த ஒரு டார்க் டேஸ் இருக்குல்ல, நீங்கள் ரொம்ப வந்து ஒரு டார்க் டேஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே விலகி நல்ல வெளிச்சங்கள் தெரியும். உங்கள் லைஃப்பில் நிறைய நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, ஸோ வெரி சூன் வந்துட்டு ஏதாவது ஒரு ஹாப்பி நியூஸை ரிசீவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஃபேவரா ஒரு சில விஷயங்கள் நடக்கும். உங்களுக்குள்ள எனக்கு பைல் நம்பர் 2 பார்க்குறப்போ அந்த லாஸ்ட் லவ் சொல்லுவாங்கல்ல, அதாவது உங்களுக்குள்ள நீங்கள் ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், லவ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ அந்த லவ் ஃபீலிங், அந்த லவ் எனர்ஜி உங்ககிட்ட இல்லை, கரண்ட்லி இல்லை, நிறைய ரீசன்னால இல்லாமல் இருக்கும். பட் அந்த ஒரு லவ் ஃபீலிங், லவ் எனர்ஜி திருப்பி வருது உங்களுக்கு. நீங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவீங்க.
அந்த ஒரு எனக்கு இந்த லவ் எனர்ஜி பத்தி சொல்றப்பவே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்கு எனக்கே அதை பத்தி அந்த ஒரு எனர்ஜி வர்றப்பவே. ஸோ டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்துட்டு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. சரி, இது எல்லாத்துலயும் பாக்குறப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், உங்களுக்கு பிளாக்கேஜஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா உங்களை சுத்தியும் இல்லை, உங்களை தேர்ட் பர்சனும் இல்லை, நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. உங்களோட இந்த மெமரிஸ் மட்டும்தான் தெரியுது. ஓகேங்களா? ஸோ எனிதிங், எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பேர்டனா இருக்கோ, உங்களோட இந்த ஃப்ரீடம் எதுவுமே கிடைக்க விடாம தடுக்குதோ அதை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க. பிகாஸ் இந்த ஒரு பொங்கல்ல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கு. ஸோ லுக் அட் த கார்டை பார்க்குறப்போ நிறைய பாசிபிலிட்டிஸ் தெரியுது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களோட இந்த லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு பேசிக்காக இருக்கும். எஸ்பெஷலி இந்த 2025ல் பைல் நம்பர் 2 நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது இது ஒரு பிகினிங்காக வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பொங்கல் ஸ்பெஷல் ரீடிங். ஸோ என்ன பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்து இந்த பொங்கல்ல யூனிவர்ஸ் தராங்க பார்ப்போம். Strength. Wonderful. See, இந்த கார்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. வெரி பவர்ஃபுல். வில் பவர். ஓகே. ட்ரூத். ஸோ இந்த பொங்கல்ல என்ன பிளெஸிங்ஸ், என்ன விஷயம்? See, you got strength card. இந்த கார்டில் நிறைய ஒரு பிளெஸிங்ஸ், நிறைய டைரக்ட் மெசேஜஸ் ஆல்சோ இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பிரிட் அனிமல்ஸாக இருக்கட்டும், அண்ட் உங்கள் ஆன்சஸ்டர்ஸாக இருக்கட்டும், உங்களோட லவ்டு ஒன்ஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு நிறைய விதத்தில் வந்துட்டு நிறைய மெசேஜஸ் ஆக்சுவலி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து அவங்கள மாதிரி ஒரு போல்டான பர்சனாக இருக்கணும். இது வந்து உங்களோட ஃபேமிலியில் யாரோ இல்லைன்னா உங்களுக்கு வெரி க்ளோஸ் டு ஒன், அவங்க வந்து இப்போ பாஸவே ஆகியிருக்கலாம். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். அவங்க ரொம்ப ஒரு போல்டான ஒரு பர்சனாக இருந்திருக்கலாம். அண்ட் அவங்க வந்து நிறைய விதத்தில் உங்களுக்கு நிறைய, அவங்க இருக்கிறப்போ உங்களுக்கு நிறைய அட்வைசஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு லெசனாக இருக்கும். ஸோ அதை ரீகால் பண்ணுங்க. அது மாதிரி நீங்களும் ஒரு போல்டாக இருக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு லயன் எனர்ஜி வெளியே கொண்டு வரக்கூடிய டைம் பீரியட். அண்டு ஃபார் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களோட அந்த சென்சிட்டிவான அந்த ஒரு நேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வெரி சென்சிட்டிவ். மற்றவங்களோட எமோஷன்ஸை அழகாக ரீட் பண்ணுவீங்க. ஒருத்தவங்க சேட் ஆனாங்கன்னா நீங்களும் சேட் ஆவீங்க. ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்கள விட நீங்கள் டபுள் மடங்கு கஷ்டப்படுவீங்க அவங்கள நினச்சி. ஸோ மற்றவங்களோட எனர்ஜி, எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக அப்சர்வ் பண்ணுவீங்க. பிகாஸ் வெரி சென்சிட்டிவ். ஸோ இந்த சென்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜாகவுமே உங்களுக்கு அகென்ஸ்டாகவுமே வந்துட்டு இருக்கு. பட் இந்த பொங்கல்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த சென்சிட்டிவ் நேச்சர் தான் உங்களுக்கான ஒரு வீக்னஸே கூட. அந்த வீக்னஸ் மறையுது. ஓகே, ஸோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு லயன் எனர்ஜி, அந்த ஒரு போல்ட்னஸ் அது வெளியே வரும். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இந்த ஒரு டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரு அப்படிங்கிறத வந்து வெளியே பீப்புள் தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்குள்ள இன்னொரு ஒரு ஸ்ட்ராங் பர்சன் இருக்காங்க, அது இன்னும் யாரும் பார்க்கல.
பட் அந்த ஒரு பர்சனை வந்து டெஃபினட்டா பீப்புள் பார்ப்பாங்க. உங்களோட ட்ரூ செல்ஃப், இனி உங்களோட ட்ரூ செல்ஃப் வெளியே வரும். பயங்கர போல்ட்னஸ் தெரியுது. அண்ட் ஆல்சோ வந்து நீங்க வரக்கூடிய டேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களோட அந்த பொசிஷன், அந்த பவரை வந்து திருப்பி எடுப்பீங்க. இப்போ உங்களோட ஃபேமிலிலயா இருக்கட்டும், இங்க உங்களோட கெரியர் ப்ரொஃபஷனல் சைடாக இருக்கட்டும், உங்களோட டேலண்ட் அண்ட் உங்க ஒர்க்கை யூஸ் பண்ணிட்டு உங்களை ஏமாத்தி இருக்கலாம். ஸோ இனி பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கான அந்த பவரை திருப்பி எடுப்பீங்க. அந்த ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி வந்து எனக்கு நல்லாவே காமிக்குது. சடன் growth இருக்கும். உங்க உங்க உங்ககிட்ட பாக்குறப்போ ஒரு சில விஷயங்கள்ல சடன் growth வந்து தெரியுது. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு பைல் நம்பர் 3 ஒரு எமோஷனலியும் சரி மென்டலியும் சரி நிறைய இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்கு. அது வந்து பிகாஸ் ஆஃப் அந்த சென்சிட்டிவ் நேச்சர்னால. பட் இனி வரக்கூடிய டேஸ்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு போல்ட்னஸ் வெளியே வர்றப்போ உங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், உங்களோட மென்டல் இஷ்யூஸாக இருக்கட்டும் சால்வ் ஆகும். மென்டலி நல்ல ஒரு மென்டலியும் சரி எமோஷனலியுமே போல்ட்னஸ் நல்லா தெரியுது. அண்ட் இப்போ நீங்க லோன்லியா இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் வந்து நீங்க லோன்லியா அதிகமா இருக்க மாட்டீங்க. உங்களை சுத்தி உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இல்லைன்னா ஒரு லைக் மைண்டட் பீப்புள், ஒரு ஃபேமிலி அப்படின்னு யாரோ டெஃபினட்டா இருப்பாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபார் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு உங்களுக்கு. ஈச் அண்ட் எவ்ரி டே ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு நியூ மொமெண்ட், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும் இனி. ஸோ பி ப்ரெசன்ட். அண்ட் உங்களோட கோல்ஸ், ப்ரொஃபஷனல் கோல்ஸ் சொல்றேன், ப்ரொஃபஷனலி சரி பேஷன், உங்களோட பேஷனுமே சரி விட்டுறாதீங்க. கிவ் அப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா திருப்பி நீங்க அந்த கிவ் அப் பண்ணாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட பேஷனை நீங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ அகெயின் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட லைஃப்ல. இது வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை எல்லாமே நீங்க கிவ் அப் பண்ணிருந்தீங்கன்னா அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் இந்த ஒரு டைம் பீரியட் வந்துட்டு நீங்க ஷைன் ஆகிறதுக்கான ஒரு டைம் பீரியட், உங்களுக்கான ஒரு இயர் இது 2025. ஸோ வந்து இந்த டைம் பீரியட் வந்து உங்களோட growth, ஒரு ஃபவுண்டேஷன் செட் பண்றது, ஒரு பிகினிங் கண்டிப்பா வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் பைல் நம்பர் 3க்கு சொல்றது என்னன்னா, பி ஃபிளெக்சிபிள். ஃபிளெக்சிபிளா இருங்க. ஓகே, அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வந்து பிசிக்கலியும் சரி, மென்டலியும் சரி, எமோஷனலியுமே சரி. நிறைய செல்ஃப் லவ், நிறைய செல்ஃப் கேர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்க வந்து யோகா, மெடிடேஷன்லாம் பண்றீங்கன்னா எஸ், கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் ஒரு சில பேர் டான்ஸ் கிளாஸஸ் அதெல்லாம் செய்யறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களோட பேஷன் அதை நீங்க அகெயின் ரீஸ்டார்ட் பண்றதுக்கும் வண்டர்ஃபுல்லான ஒரு டைம் பீரியட். அண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வெரி ஒரு நான் சொல்லிட்டேன் முன்னாடி, ஸ்பிரிச்சுவலி வெரி ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னு. ஸோ நிறைய பீப்புள் வந்துட்டு உங்களை வந்து உங்களோட growth நினைச்சிட்டு உங்க கூட அகெயின் மறுபடியும் க்ளோஸ் ஆவாங்க. இப்போ யார் யாரெல்லாம் நோ கான்டாக்ட்ல இருக்காங்களோ அவங்க திருப்பி மறுபடியும் உங்களோட ஒரு பாண்டிங் ஃபார்ம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஹெல்பர்ஸ் விட மாட்டாங்க. ஓகே, பிகாஸ் வெரி ப்ரொடெக்டட். நீங்க உங்களுக்கு யாராவது நெகட்டிவ் எனர்ஜி சென்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட அகெயின் அது வந்து அவங்களுக்கே திருப்பி சென்ட் ஆயிடும். சரி, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் ஹெல்ப் இருக்கு, ஸ்ட்ராங் கைடன்சஸ் இருக்கும், ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. எதை செய்யணுமோ செய்யுங்க இந்த டைம் பீரியட்ல. கிவ் அப் பண்ணாதீங்க எதுக்குமே. நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணல. உங்க ப்ரொஃபஷனல் சைடு வந்து நல்ல ஒரு growth இருக்கும், நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு இந்த டைம் பீரியட்ல.
ஸோ நீங்கள் வந்து இந்த பர்சனல் ட்ராமாஸ் அதெல்லாம் விட்டுட்டு ப்ரொஃபஷனலுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஒரு பேஷன் ஃபுல்ஃபில் ஆகும். Pile number 3, நியூ ரிலேஷன்ஷிப் பாசிபிள். ஆக்சுவலி உங்களோட பார்ட்னருமே உங்களை பற்றி உங்களோட அந்த ஒரு ட்ரூ செல்ஃப் பற்றி ரொம்ப ஷாக் ஆவாங்க. நீங்கள் ரொம்ப ஒரு வீக் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அது மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஒரு போல்டான ஒரு பர்சன், உங்களோட அந்த பேஷன், உங்களோட அந்த குவாலிட்டி அது ரைஸ் ஆகுறப்போ உங்களோட பார்ட்னர் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பார்ட்னர்கிட்ட இருந்து அந்த ரெஸ்பெக்ட் நல்லாவே கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் கிட்ட இருந்து அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா எஸ் ஃபுல்ஃபில் ஆகும். பட் அட் த சேம் டைம் நீங்களுமே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் எஃபோர்ட்டுமே போடணும். ஓகே, உங்கள் சைட்லையுமே ஒரு சில எஃபோர்ட் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சீக்கிரமாகவே நடக்கும். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ இந்த பொங்கல் ஸ்பெஷல் நாளில் வண்டர்ஃபுல்லான ஒரு மெசேஜஸ், நிறைய பாசிபிலிட்டிஸ், பிளெஸ்ஸிங்ஸ் ஆல்சோ வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு இந்த ஒரு வருஷமான இந்த ஒரு பொங்கல் உங்களுக்கான ஒரு டேவாக செலிப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல்.